வசூல் ஆகுறது இல்ல. வேலைக்காக நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வேலை கிடைச்சு உன் பணத்தை மூஞ்சிலே வீசுற. நீ சும்மா வாயை மூடிட்டு இருக்கியா முதல்ல? அது இல்ல பாய், நீ சும்மா கடன் கொடுக்கல, வீட்டு மேல தானே கொடுத்திருக்க. கொஞ்ச நாள்ல எப்படியாவது பொண்ணுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும். அப்படியே கொஞ்ச நாள்ல உத்தியோகம் கிடைக்காம போனா பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சிடலான்னு இருக்கேன். அந்த நேரம் அந்த வீட்டை உனக்கே மலிவா வித்துறான் பாய். நம்மள்கிட்ட துட்டே நம்மள்கிட்ட கொடுக்குறேன். அதை பத்தி பேசி இப்போ ஆமா நான் சொல்றேன். உன் இஷ்டப்படி நாங்க ஆடணுமா? நீ வாயை மூடிட்டு உள்ள போறியா இல்லையா? ஏய் பொண்ணு, நீ பணத்தை வாங்கிட்டு டபாய்க்கிறே. எனக்கு மொத்த வட்டியும் கக்கு. 5500 வட்டியோட சாப். அல்ஜிபா. अच्छा साहब, बहुत बहुत शुक्रिया साहब. आउट. பாஸ்கர் தம்பி. ஏன் மாமா, ரத்தம் குடிக்கிற அட்டை மாதிரி அந்த பட்டாணி பைய அவங்கிட்ட போய் கணக்கு கேட்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேனா? அப்பா, ஊரை அடிச்சு ஒலையில போடுற இந்த ரவுடியை விட ரத்தம் குடிக்கிற அந்த பட்டாணி எவ்வளவு தேவையில்ல. இந்த ரவுடி கிட்ட ஏன் பணம் வாங்குனீங்க? இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமா, நான் எப்படிப்பட்டவங்கிறத பத்தி. சந்தர்ப்பம் வரும்போது நீ என்ன பத்தி புரிஞ்சுக்குவ, அப்ப பேசிக்கிறேன். பத்மாக்கா, எங்க அண்ணனை பத்தி கண்டபடி பேசுறீங்க. வாய மூடுறா அல்ஜிபா. இளம் பெண்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே ஒழுங்கா புரியாதுடா. நான் வரேன் மாமா. ஆகட்டும் தம்பி. அண்ணா, உன்னை பார்த்து வஸ்தாதுங்க எல்லாம் பயந்து நடுங்குறாங்களே, நீ ஏன் பத்மாக்கா பார்த்து பயந்து நடுங்குற? உனக்கு புரியாதுடா அல்ஜிபா. என் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்டா அது. ஓஹோ, பலாந்தா. வாய மூடு, வண்டியில நீ நோயின்றிலே போ. உனக்கு ஏதாவது அவனை பத்தி தெரியுமாமா? அவனை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரொம்ப நல்லவமா பாஸ்கர். நல்லவனா? நல்லவன் பக்கா ரவுடி. ஏனுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லதுங்க. முதல்ல உங்களை பார்த்த உடனேயே சினிமா ஸ்டாரோன்னு நினைச்சேன். நல்லதுங்க. கல்யாணம் ஆயிட்டவங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியலீங்க. ஏனுங்க, உங்களை நான் நல்லதுங்க. நல்லதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நான் நல்லதுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டி செவிட்டு முண்டோம், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ராத்திரி உங்ககிட்ட வராங்கடா. நல்லதுங்க. என்னடி நல்லதுங்க? முண்டாட்டி செவிடுன்னு தெரிஞ்சிருப்பாரு. அவன்கிட்ட என்ன நல்லது நல்லதுனாங்க? ஏதோ கேஸ் நினைச்சேங்க. கேஸ் நினைச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, பாடமா. ஏங்க அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிப்பேன், கொல்லுவேன். நல்லதுங்க. ஜாக்கிரதையா போங்க நீ. இந்த அட்ரஸுக்கு போய் நான் சொன்னேன்னு வேலை கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு கண்டிப்பா உன்னை ஏதாவது வேலையில வச்சுக்குவா. உன் பிள்ளைங்களை பாக்குற வரைக்கும் நீ அங்கேயே இருக்கலாம். உன் உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேமா. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு என் பிள்ளைங்களை முருகன் கோவில் சன்னிதியில பாத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நிச்சயமா சந்திப்பீங்க. நம்பினவங்களை முருகன் என்னைக்குமே கைவிடுறதில்ல. உங்களை கண்டிப்பா சேர்த்து வைப்பான். போங்க அண்ணி. வணக்கம். Ladies and gentlemen, only one lady and me, you and me. இன்னும் ஒரே தமாசா இருக்க. அத்தை அத்தை, எல்லா டிக்கெட்டையும் வித்துட்டேன்னு சொன்ன. வெளியே ஹவுஸ் ஃபுல்லு, உள்ள ஜனம் நில்லு. என்ன ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஐயோ, அதான் எனக்கு ஒண்ணு. எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. நான் கூட உங்களை எப்பவோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரே ஊர்ல இருந்தா ஒருத்தர் பார்த்திருக்க மாட்டீங்களா என்ன? Come on, let's go, Bhaskar. Anyway, nice meeting you. We will meet again. We'll meet again. See you. Okay. See you. Bye. ஏடா வாசிக்கிறத நிறுத்திட்டீங்க? என்னங்கடா இது? ஏன் நிறுத்திட்டீங்க? Tools down, strike.
அப்படின்னா சாமான தொடாத வேலை நிறுத்தம். அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கெல்லாம் நான் ஒண்ணும் பயப்பட மாட்டேன். தண்டை சொல்லுங்களா? அதுக்குத்தான் இந்த வேலை நிறுத்தமே. அது நாங்க ராப்பாலாம் உழைக்கிறதுனால தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. ஆனா சில்லறை பூரா நீங்க வச்சுக்கிறீங்க. என்னங்கடி? என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கூட காசு இல்ல. அதனால பக்கத்து வீட்டுல திருடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடி வெட்டிக்கு கூட காசு இல்லாம என் முடிய நானே ஒன்னொன்னா புடிங்கிறேன். செவுட்டு பொண்ணை என் தலையில கட்டிட்டேன். செவுட்டு மிஷினுக்கு பேட்டரி வாங்க கூட காசு இல்லாம அவன் வர்றவங்க எல்லாம் புரோகிராம் கொடுக்குறான். இனி தாங்கவே முடியாது. செவுட்டு முண்டத்தின் தலையில கட்டிட்ட. எங்க சொத்தையெல்லாம் நீ முழுங்கிட்ட. முதல்ல நீ முழுங்கின காசியெல்லாம் எங்க கக்கு. அம்மாடியோ கொழுத்து போய் ரோட்ல எச்சா குடிச்சிட்டு சொறி நாய் மாதிரி அரைஞ்சு மறுபடியும் வந்தா தான் உங்களுக்கு புத்தி வரும். போங்கடா அத்தை சொன்னாலும் அலைஞ்சா நாய் வண்டியில ஏத்திட்டு போயிட்டு வருவோம். எங்களை மன்னிச்சிரு. வலிக்கு வந்தீங்களா? என்ன விட்டு போனா சோத்துக்கு லாட்டி அடிப்பீங்க. என்னமா இது? ஒண்ணும் இல்லடா, என் தங்க ராசா சோத்துக்கு அலையிறானுங்க பரதேசிங்க. சரிம்மா, ஒரு 50 ரூபாய் வெட்டு. உனக்கு இல்லாததா கண்ணு, உன் முகத்துக்கு தானப்பா வசூல் ஆகுது. இந்த விளக்கு மாத்து கட்டைகளுக்கு வசூல் ஆகுது. மூஞ்சிருங்க. இந்த கண்ணு நீ செலவழி. தலைவா போலாம் கண்ணு, போறப்பா. மூஞ்சூரா பாம்படிப்போம் வாங்க. இந்த யானை எதுக்கும் மசியாத போல இருக்கு பிரதர். இது செத்தாதான் நமக்கெல்லாம் செல்வாக்கு. அது இப்ப எங்க சாக போகுது? குண்டு போட்டாலும் இந்த குண்டு சாகாது. இன்னும் 50 years கேரண்டி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றேன். உங்க முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. நல்லதுங்க. ராத்திரிக்கு வரட்டா? நல்லதுங்க. ஐயோ, அவ வேற யாருக்கோ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காளே. டேய், அப்ப ராத்திரி வரட்டுங்களா? என் பொண்டாட்டி செவிடுன்னு தெரிஞ்சு அவகிட்ட காதல் ஏண்டி அவ என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராத்திரி உங்க கூட வந்து கொஞ்சிட்டுமான்னு கேக்குறாண்டி. நல்லதுங்க. இது சரி வராது. முதல்ல இந்த செவுட்டு மிஸ்ல உன் காதுல வச்சு போறேன். தேவையில்லை, எனக்கு நல்லாவே காது கேட்கும். ஐயோ அநியாயம் அநியாயம். அண்ணா அண்ணா, பத்மாக்கா கல்யாணம் நடக்க போதுனா? கல்யாணம் தானே, எனக்கு தெரியும்டா. உனக்கு தெரியுமா? என் நெஞ்ச சுக்குநூறா வெடிக்குதுண்ணா. நீ சொல்லல, நானு பத்மா மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. உனக்கு தெரிஞ்சா போதுமாடா, பத்மாவுக்கு தெரியவே இல்லையே. போடா, நடக்கிறது நடக்கட்டும். அலட்சியமா எப்படி விடுறது? இது சரியில்லைண்ண. அண்ணா, நீ நீலகண்ட கிட்ட இப்பவே போய் பேசி பத்மா கல்யாணம் பண்ணிக்கண்ண. நீ போய் கேட்டா நீலகண்ட நிச்சயமா பத்மாவை கொடுப்பாருண்ண. அதுக்காக நான் போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்கணுமாடா? எதுக்கும் பிராப்தம் வேணும். அது இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. பத்மான்னா எனக்கு உயிர் தான். ஆனா பத்மாக்கு என்ன கண்ட எப்படா கல்யாணம் நடக்கும்? திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கடவுள் அவ திருமணத்தை எப்படி நடத்த போறாரோ? எல்லாரும் அச்சய தூவி வாழ்த்தும் போது நாம நம்ம கண்ணீரால வாழ்த்திட்டு வருவோம். அவ்வளவுதான்டா. அம்மா பத்மா, கூப்பிட்டீங்களாப்பா? இந்தாம்மா, இந்த 20,000 பத்திரமா வைமா. நம்ம வீட்டு மேல வாங்கின கடனை தீர்த்துட்டேம்மா. வீட்டை வித்துட்டீங்களா? ஆமாமா, வேற வழி இல்லம்மா. எனக்கு கல்யாணம் பண்றதுக்காக இந்த வீட்டை வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு எனக்கு எதுக்குமா? உன் கல்யாணம் சிறப்பா நடக்கணும். நீ 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா? அதாமா என் ஆசை. பத்திரமா, நான் வெளியே போயிட்டு வரேன். அக்கா அக்கா, வரே இருடா. இப்படி வெளியே வாய. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? தப்பா நினைச்சுக்க மாட்டியா? நினைக்க மாட்டேன், சொல்லு. சொல்லு. நிஜமா? நினைக்க மாட்டேன்டா. எங்க அண்ணனை நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? என்ன சொன்ன? வாங்க வாங்க, முதலியா வாங்க வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உட்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. வாங்க 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 வாங்க. இந்தாங்க இந்தாங்க. என்னடி? வரதட்சணை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவரு பேசலன்னா நான் பேசுறேன். சம்பந்தி சம்பந்தி, கூப்பிட்டீங்களா சம்பந்தி? முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வரதட்சணை பணம் தரலீங்களா? வரதட்சணை பணம் தரேன், அதை பத்தி கவலையப்படாதீங்க. ஏதோ கொண்டாரு கொடுக்குறீங்கிற. வணக்கம் வணக்கம்.
என்னாச்சு? பணத்தை காணுமே. என்னைய வருகையோட வர பணங்க சம்பந்தி, வரதட்சணை பணத்தை பீரோல வச்சிருந்தேன், பார்த்தா காணும். ஆனவனு கதை வர்றியா? என்ன தைரியமே உனக்கு? இந்த தகுடுதத்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். சம்பந்தி, சம்பந்தி, கல்யாண வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. உங்களை மோசம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன். இப்ப கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறியா? எப்படி பத்தி எல்லாம் என்கிட்ட செல்லாதியா? இதே முகூர்த்தத்துல வேற பொண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும் இல்லையா? கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. வரதட்சணைக்காக நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? உங்க அப்பா பழைய காலத்து மனுஷன். நீங்களாவது அவருக்கு எடுத்து சொல்லிட்டு தாலி கட்டுங்க. இல்லன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கு? பொண்ணு கல்யாணம் வாழ்க்கையை பத்தி நீதி கட்டிட்டு வந்து போயா. அவ்வளவு இறக்கம் இருந்தா நீயே வரதட்சணை வாங்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போ. சம்பந்தி, மாப்பிள்ள, நீங்களாவது மகன் போயா. அண்ணா எப்படி மட்டமா பேசி போறான் பாத்தியா? கேவலம் வரதட்சணைக்காக இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறான். அண்ணா அக்காக்கு வாழ்வு கூடனா இதே மனமேடையில இதே முகூர்த்தத்துல தாலி கட்டினா. அண்ணா அக்கா கண்ணீரை நீயா தொடனா சொல்ற கேளனா? அல்ஜிபா, என்னடா சொல்ற நீ? அதான் நல்லது தம்பி, நீயே கட்டிக்க. ஆமா தம்பி. தம்பி, அவன் யோசனைப்படியே செய்யுங்க தம்பி. இப்ப நின்னு போனா நான் இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய முடியாது. நான் ஏதாவது குளமோ குட்டையோ பாத்துக்க வேண்டியதுதான். என் பொண்ணு தூக்கு போட்டுக்க வேண்டியதுதான். தம்பி, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் தான் எனக்கு கண் கண்ட தெய்வம். பாஸ்கர், எத்தனையோ முறை எங்க மானத்தை காப்பாத்திருக்கேன். இனிமே உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. சரி, நான் எப்படி? நீதான் கட்டிக்கணும், நீதான் கட்டிக்கணும். ஒத்துக்கண்ணா. தம்பி, இந்த அட்ரஸ் தெரியாதுமா, அங்க போய் கேளுங்க. எங்க இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? நில்லு, அங்கே நில்லு. என் கழுத்துல தாலி கட்டிட்டோன்னு சந்தோஷப்படாத. உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல அபிப்பிராயம் இல்ல. உன்னை கண்டாலே உடம்பெல்லாம் எரியுது. அது எனக்கும் தெரியும். தெரியுமா? தெரிஞ்சு என்ன எது கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் மேல எனக்கு பிரியம், அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம். உன் மிராசுதார் ஜபர்தஸ்த காட்டி பணத்தை அள்ளி வீசி எங்க குடும்ப ஏழ்மையை பயன்படுத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் மனசு மாறி போயிடும் நினைச்சியா? அது கனவுல கூட நடக்காது, ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சொல்றது மட்டும் உண்மை. சந்தர்ப்ப சூழ்நிலை பயன்படுத்தி உனக்கு தாலி கட்டல. இதை நீ நம்பினாலும் சரி, நம்பலைனாலும் சரி. என் மேல விருப்பம் உள்ள பொண்ணா நீ மனவரையில இல்ல. உன் கண்கள்ல வெறுப்பும் ஆவேசமும் தான் தெரிஞ்சது. எனக்கு அப்பவே தெரியும் என் மேல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு. உனக்கு கல்யாணம் நடக்கலையேங்கிற அவமானத்துல உங்க அப்பா தூக்குல தொங்கிட கூடாதுங்கிற பயத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் மீறி உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல், அன்பு, பிரியம். பிரியமா? என் மேல பிரியமா? அது நடக்காது. நீ நானும் நெருங்கிறது இந்த ஜென்மத்திலே இல்ல. கவலை இல்ல, எனக்கு அது அவசியமும் இல்ல. இவ்வளவு தூரம் என்ன நீ வெறுத்துட்டு ஒதுக்குன பிறக்கும் நான் என் கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட இறங்கி வருவேன்னு நினைக்காத. வெளிப்பார்வைக்குத்தான் நான் நீ கணவன் மனைவி. இனிமே நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு மனைவியும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்க. வர. சாரி, நான் இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன்.